ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லேங்கிராஃபில் ஸ்கீமாஸ் மல்டிபிள் ஸ்கீமாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எப்படின்னா, லேங்கிராஃபில் ஒரே ஒரு ஸ்கீமா தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கீமாவை வச்சே மல்டிபிள் நோட்ஸில் ஆப்ரேஷன்ஸ் டாஸ்க் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு நோடுக்கு ஒரு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து ஒரு ஸ்கீமா டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த நோடு தேவையான ஸ்கீமா மட்டும் எடுத்து மாடிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் நோடு மட்டும் மெயின் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணால் போதும், அதாவது மெயின் ஸ்கீமா ரிட்டர்ன் பண்ணால் போதும். மற்றபடி மிடில் ஒர்க் பண்ணுற நோடு எல்லாமே அந்த சேம் ஸ்கீமாவை கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவுட்புட் நோடு இருக்குது, டூல் ஏ நோடு இருக்குது, டூல் பி நோடு இருக்குது. ஸோ டூல் ஏக்கு வேறு ஸ்கீமா இருக்கலாம், டூல் பிக்கு வேறு ஸ்கீமா இருக்கலாம். ஸோ அவுட்புட் மட்டும் மெயின் ஸ்கீமா பேஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சூப்பர்வைசர் நோடுக்கு வேறு ஸ்கீமா இருக்கலாம், வெப் ரிசர்ச்சர் ரேகு அதுக்கு தேவையான ஸ்கீமா டிஃபைன் பண்ணி அந்த ஸ்கீமாவை அது கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு வர அவுட்புட் மட்டும் மெயின் ஸ்கீமாலேருந்து வந்தால் போதும். இது நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரே ஒரு ஜாயின்ட் ஸ்கீமா டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ எல்லா நோடுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஒரு ஸ்கீமில் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 10 ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கு 10 ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு நோடுக்கும் 10 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட 30 இது 40 ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஸோ ஒரே ஸ்கீமில் 40 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து எப்படி நினச்சி பாருங்க. மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பார்க்கவும் நல்லா இருக்காது. கோட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மல்டிபிள் ஸ்கீமாஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம கோடு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கோடு எழுதி வச்சுருக்கேன் மேலே. ஸோ அதை டாப் டு பாட்டம் ரன் த்ரூ பண்ணுறத விட கீழே நம்ம தனியாக செல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னா லேங்கிராஃப் பேசிக் கோடு தான். லேங்கிராஃப்லேருந்து நம்ம ஸ்டேட் கிராஃப் இம்போர்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் எண்டு அந்த நோட் டிஃபைன் பண்ணுறதுக்கானது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு ஸ்டேட் தான் டிஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் 2 ஸ்டேட் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ மெயின் ஸ்டேட் ஒன்று, சப் ஸ்டேட் ஒன்று. ஓகே, ஸோ 2 ஸ்டேட் டிஃபைன் பண்ணியாச்சா? ஸோ இதில் மெயின் நம்னு ஒரு இன்டீஜர் வச்சுக்கிறேன். சப்ஸ்டேட்டில் சப் நம் அப்படின்னு ஒரு இன்டீஜர் வச்சுக்கிறேன். அடுத்து கிராஃப் பில்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் ஸ்டேட் இதுதான் வந்து என்னோட மெயின் ஸ்கீமா. இது சென்ட்ரலில், அதாவது நடுவில் ஒர்க் ஆகிற நோடுக்கான ஸ்கீமா. ஓகே, ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம கிராஃப் பில்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 நோட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் நோட் 1, நோட் 2, எண்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ நோட் 1 நோட் 2க்கான கோட் என்ன அப்படின்னா இதுதான். நோட் 1 என்ன பண்ணுது, மெயின் ஸ்டேட்டை வாங்குது. ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணுறது திருப்பி மெயின் ஸ்டேட்டவே மாடிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணல, சப்ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அண்டு நோட் 2 என்ன பண்ணுது, சப்ஸ்டேட்டை வாங்குது. சப்ஸ்டேட்டை வாங்கிட்டு இந்த ஸ்கீமா ரிட்டர்ன் பண்ணல, மெயின் ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணுது. எனக்கு தான் ஃபைனல் நோட். ஃபைனல் நோடு எப்பவுமே வந்துட்டு மெயின் ஸ்கீமா தான் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம இதை தான் மெயின் ஸ்கீமாவாக வச்சு கிராஃப் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் நோடு வந்து மெயின் ஸ்கீமா தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, பெருசாலாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ரன் பண்ணியாக பார்த்துருவோம். சின்ன கான்செப்ட் தான் அது. நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிராஃபாக பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டு நோட் 1, நோட் 2, எண்டு. இவ்வளோ தான் கிராஃப். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்வோக் பண்ணும்போது மெயின் நம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கீமா நான் சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு நோட் 1க்கு போகும். மெயின் நம் 1 அப்படின்றது வந்துட்டு நோட் 1க்கு போகும். நோட் 1 என்ன பண்ணும், அந்த நம்பரை எடுத்துகிட்டு அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணிட்டு சப் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். சப் நம்பர்ன்றது அடுத்த வேறு ஸ்கீமா பேசிக்காக. ஓகே, ஸோ இது நோட் 1லேருந்து வெளில வரும்போது சப்னம் வரும். ஸோ சப்னம் வந்துட்டு நோட் 2க்கு போகும். நோட் 2 என்ன பண்ணுது, சப்னம் இருந்து வர நம்பரை இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிடுது. பேசிக்காக அந்த ஸ்டேட் நம்பரை எடுத்துகிட்டு +1 அதாவது இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிடுது. நான் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணும்போது மெயின் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக மெயின் ஸ்கீமாக கொடுத்துட்றேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா 3ன்றது ரிட்டர்ன் ஆகும். பார்ப்போம். ஸோ 3ன்றது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, ஏன் 3ன்றது ரிட்டர்ன் ஆகுது, 1 வந்துட்டு இங்கே போகுது, இது 2ஆக மாறிடுது இந்த இடத்துல. அந்த 2 வந்து திருப்பி இங்கே போகுது, 3ஆக மாறிடுது நோட் 2ல். அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
நான் வேறு ஸ்கீமாக ரிட்டர்ன் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் நோட்ஸில் வேறு ஸ்கீமாக ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் கிராஃப் பில்ட் பண்ணும்போதே நீங்கள் இன்புட் ஸ்கீமா அவுட்புட் ஸ்கீமாலாம் இங்கே கொடுத்துடலாம். இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் இப்படி தான் வரணும், இன்புட் இப்படி தான் வரணும் அப்படின்றத இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கான கோடு வந்துட்டு இங்கே இருக்குது. நான் மொத்தமாகவே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதே தான் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு நோடு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்டு, நோடு 1, எண்டு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருக்கேன். மெயின் ஸ்டேட் ஸ்கீமா ஒன்று, இன்புட் ஸ்டேட்ன்றது இன்புட் ஸ்கீமா, அவுட்புட் ஸ்டேட்ன்றது அவுட்புட் ஸ்கீமா, 3 ஸ்கீமா டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் கிராஃப் ஒரே ஒரு சேஞ்ச் மெயினாக இங்கே பண்ணது என்னென்னா, கிராஃப் பில்ட் பண்ணும்போது இன்புட் எனக்கு இன்புட் ஸ்கீமாவில் வாங்கிக்க, அவுட்புட் எனக்கு அவுட்புட் ஸ்கீமாவில் கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு நேம், கண்ட்ரி, ப்ரொஃபஷன் 3 இருக்குது. எனக்கு அவுட்புட்டில் இந்த 3மே தேவை கிடையாது. ஓகே, எனக்கு அவுட்புட்டில் கண்ட்ரி அண்ட் ப்ரொஃபஷன் மட்டும் இருந்தால் போதும். அப்படின்னா இங்கே அவுட்புட் புதுசாக ஒரு ஸ்கீமா டிஃபைன் பண்ணி அவுட்புட் ஸ்கீமான்னு கொடுத்துருவேன். இன்புட்டில் நான் 3மே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று மட்டும் வாங்கணும், இல்லை தேவையானது மட்டும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக ஒரு ஸ்கீமா டிஃபைன் பண்ணிப்பேன். இன்புட் ஸ்கீமா ஈக்குவல் இன்புட் ஸ்டேட்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது இன்புட் ஸ்கீமாவுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கால் பண்ணுவேன். அவுட்புட் ஸ்கீமாவில் எனக்கு ரிட்டர்ன் வரும். இந்த நோடு எதுவுமே பண்ணல, ஸ்டாட்டிக்காக ஒன்று நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். கண்ட்ரி, ப்ரொஃபஷன், டெஸ்ட் இப்படின்றது எந்த ஸ்கீமாலையுமே கிடையாது. கரெக்டாக எனக்கு டெஸ்ட் ரிட்டனே ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியா, ப்ரொஃபஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அவுட்புட் ஸ்கீமாவில் கண்ட்ரி அண்ட் ப்ரொஃபஷன் மட்டும்தான் இருக்குது, டெஸ்ட்ன்றது இல்லை. நான் டெஸ்ட்ன்றது இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட்ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த ஸ்கீமா பேஸ் பண்ணினா அவுட்புட் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது பேசிக் அவுட்புட் பார்சர் மாதிரி. ஆனால் அவுட்புட் பார்சர் ஜென்ரலாக லாங்குவேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஜேசனில் அவுட்புட் வேணும், எக்ஸ்எம்எல்ல வேணும், சிஎஸ்பியில் வேணும், அந்த மாதிரி சொல்லுவோம் அவுட்புட் பார்சரில். இங்கே வந்துட்டு எனக்கு என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அவுட்புட் பார்சர்ன்ட்டு டிப்பிக்கல் அவுட்புட் பார்சர் கிடையாது லாங்கிராஃபில். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸ்கீமாஸ், மல்டிபிள் ஸ்கீமாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மெசேஜஸ் எல்லாம் எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எல்எல்எம்க்கு பாஸ் பண்ண முன்னாடி நம்ம எல்லா மெசேஜும் சென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.